அவளா எதிர்பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட் ரோல் இதோ வந்துச்சு. இது நானும் ராகேஷ் ப்ரோவும் சேர்ந்து தான் செய்ய போறோம். சோ டியர் விளம்பரதாரர்களே, நாங்க ட்ரோல் பண்றதுனால எப்படியும் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். அதனால 5-10 ஏதாவது பார்த்து பண்ணுங்க. காதலிகளால் கல்டிவிடப்பட்ட காதலன்களே, காதலன்களால் கல்டிவிடப்பட்ட காதலிகளே, சோகமா இருக்கிறவங்களே, கிச்சு கிச்சு மூட்டினாலும் சிரிக்க மாட்டேன்னு உம்முன்னு இருக்கிறவங்களே எல்லாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஏன்னா இந்த வீடியோவும் பார்த்து நீங்க சிரிக்க வாய்ப்பே இல்ல. அதையும் மீறி நீங்க சிரிச்சா அதுக்கு ஃபீலா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதும். சரி, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆட பார்க்க போறதுக்கு முன்னாடி 18 வயசுக்கு மேல உள்ளவர்கள், 18 வயசு கீழே உள்ளவர்கள் தவிர்த்து எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கலாம். அதையும் மீறி நீங்க பாத்தீங்கன்னா உங்க உடலில் ஒரு சில மாற்றங்கள் நடக்கக்கூடும். அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டீம் பிரிச்சுக்கலாமா? எனக்கு இந்த பிங்க் பாவாடை, அதாவது என் டீம்னு சொல்ல வந்தேன். பேலன்ஸ் இருக்குது இந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட ஆன்டி மட்டும் தான். அதனால இவங்க தான் உங்களுக்கு. இப்ப கண்டினியூ. அழகே உண்மேனி படவே நான் பிறந்தேனே. இந்த லைன் வர்றப்போ பூனம் பஜ்வா தான் வந்தாங்க. அப்ப அவங்க என் டீம். என்ன பார்த்தானே சொல்லியிருக்கணும். அதனால நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரோம்ப்பா. அந்த பொண்ணே பார்க்க கூடாது, சைட்ல என்ன எழுதிருக்காங்கன்றதும் பார்க்கணும். அஸ்வதி ஹை குவாலிட்டி டியூரபிள் ஸ்டிச்சஸ். எங்க காமிங்க பாப்போம். ஐ மீன் ஒழுங்கா தச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். காமிங்க பாப்போம்னு சொல்ல வந்தேன். ஆஹா, இந்த மஞ்சளும் நல்லா தான் இருக்கும் போல. பேசாம இந்த மஞ்சளை சூஸ் பண்ணிருக்கலாமே. ஏப்பா இந்த ஆள்லாம் மாத்திக்கலாமாப்பா? பேசாம இந்த யூடியூப் எடிட்டிங்லாம் விட்டுட்டு அஸ்வதியில போய் நான் எடிட்டிங் டீம்ல ஜாயின் பண்ண போறேன். அப்படியே எடிட்டிங், போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, கூட சேர்ந்து நடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் கிடைச்சா கூட போதும். அதுலயும் அந்த வீடியோ எடுத்தவன் ஆங்கிள் சரியாவே எடுக்கலப்பா. டாப்ல வைக்க வேண்டியது லெஃப்ட்ல வச்சிருக்கான், லெஃப்ட்ல வைக்க வேண்டியது ரைட்ல வச்சிருக்கான். மறுக்கா சொல்லுங்க. ரகசியம் கசியாத பெண்ணே. நீ எதை சொல்ற? யாருப்பா இந்த பாட்டுக்கு எழுத்தாளர்? அஸ்வதி அப்படியே வர்ணிச்சிருக்காரு. அடச்சே, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? ரொம்ப சின்ன அடுப்பா. எனிவேஸ் தேங்க்ஸ். ஸ்ருதி, ஐயோ வருதே, மூதேவி வருதே. நெக்ஸ்ட் நீதான். இப்போ போய் இவ்ளோ சாப்பிடுறியே, ஹெவி ஆயிடாது? எப்படி ஆடுவ? ஆடிட்டு வந்து சாப்பிடலாம்ல. சாப்பிட்டுட்டு ஆடலாம்ல மிஸ். சரி சரி, எனக்கு 2 கருது கொடு. அட எச்சி வருதுடா, குர்ரா. இல்ல அம்மா சமைச்சது மிஸ். அதுவும் ஃபார்ச்சூன் ஆயில்ல. லைட்டா தான் இருக்கும். ஓடு ஓடு ஓடு. ஃபர்ஸ்ட் ஆடுன்றீங்க, அப்புறம் ஓடுன்றீங்க. பாவம் புள்ள சாப்பிட்டுட்டு எவ்வளவு வேலை தான் பண்ணோம். நீ சாப்பிடுமா? வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேக்குது. போலாமா? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே. சேஞ்ச் கொண்டு வந்தீங்களா? இல்ல மேடம். செக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள என்னமா இருக்கு? எதுக்கு இப்போ இதை தொட்ட? போய் குளிச்சிட்டு வா. ஏமா? இந்த டப்பா எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அந்த ஆண்டி கொடுத்ததே 110 ரூபாய் தான். அதுலயும் என்ன செக் பண்றதுக்கு இருக்கு? அதுலயும் ஆண்டி உள்ள போயிட்டு வரதுக்குள்ள 100 ரூபாய் குட்டி போட்டுருச்சு போல. பேங்க் கேஷியர் மாதிரி எண்ணிட்டு இருக்காங்க. என்ன வியாபாரம் பண்றீங்க? அது சரி, 110 ரூபாய்க்கு டப்பா நிறைய சோப் தராங்களா? ஒருவேளை பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ்ல வாங்கிருப்பாங்களோ? அது மட்டும் இல்லாம ஒரு டப்பா நிறைய சோப் வச்சுட்டு என்னையா பண்ணுவாங்க? டெலிவரிக்கு வரவங்க எல்லாருக்கும் ஒரு சோப் கொடுப்பாங்களோ? அப்புறம் ஏன் ஆண்டி எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னே வச்சிருக்கீங்க? அப்ப இன்னொரு சோப் கொடுங்க. ஏன்? ஏன்னா இனி அந்த அண்ணா எங்கெங்கெல்லாம் போகணுமோ. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. தேங்க் யூ. சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆள பாரு. வாங்கிட்டியா? புது ஆமாம். 100% பியூர் நீம் ஆயில். உட்காரு. சடுகுடு சடுகுடு தடையில வினத்தோடு தப்பியில தப்பி கூட அச்சமில்ல அச்சமில்ல ஓடு. அச்சமில்ல ஓடு. அடி பாவி, நீ பெத்த தாயாடி பெத்த பேய். 100% பியூர் நீம் ஆயில். வேர்வையோ தூசியோ இதுவும் சர்மத்தை பாதுகாக்கும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். உன் முதல் நாளை என்ஜாய் பண்ணு. சின்ன பாக்கெட் இங்க வா. ஒரு நிமிஷம். இந்த ஆன்ட்டியை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இருங்க, என்னோட 7th சென்ஸ் கேட்டு சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா.
நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. உன் பேர் என்ன? நித்யா. உங்க பேர் என்ன? பெரிய பாக்கெட்டா? பாக்குறதுக்கு அஞ்சலி பாப்பா மாதிரி இருந்துட்டு இப்பவே சீனியரா ராகிங் பண்ணுது. விஷம் 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 விஷம். இந்த பாட்டை கூட நான் இங்க கேட்டிருக்கேன்ப்பா. அட பாவிங்களா, படத்துல தான் பாட்டை காப்பி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா விளம்பரத்திலையும் விட்டு வைக்க மாட்டாங்களே. அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். அப்ப ஹமாம் டுபாக்கூர் சோப்பா? Yes, yes. காலையில 5 மணிக்கு எழுந்து டிஃபன் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி டயர்டா? எனக்கா? நெவர். வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. தினமும் லைன் டேட் சிரப் சாப்பிடுறேன். இதுல கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. நாள் முழுதும் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். அந்த பையன் அப்பா அம்மாவோட வந்து நம்ம வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லுமா? ஆமா ஆமா ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தம்பி பெரிய இன்ஜினியர்,